குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கிழமை டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா February 18 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேட்சில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு எப்போ நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா February 25 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்க முடியும். இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லத்தி டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா March 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறோம். அதுக்கான வாட்ஸ்அப் குழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடங்கியிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எல்லாரும் எழுதி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இது நம்ம வந்து ஆல்ரெடி டெய்லி பார்க்குறது தான், பட் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஞாபகப்படுத்துகிறேன். 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4340 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் ஈட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டியில் தகவல் கிடச்சிருக்கு. கடந்த நிதியாண்டில் பாஜகவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4340.47 கோடி ரூபாய் வருவாய் கிடைச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்தோம். இப்போ இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வருகை புரிந்திருக்காரு. அதாவது கத்தாருடைய அரசரான ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி. ஓகேங்களா? இவர் வந்து 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்திருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து February 22 வந்து பார்த்தீங்கன்னா காங்கேசன் துறைமுகத்து வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. நாகையிலேருந்து இலங்கைக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் கப்பல் போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, இப்போ வருகிற சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா February 22 தொடங்கப்படும் என அந்த கப்பல் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தொடங்கி போயிட்டு இருந்தது தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுருந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? எங்கேருந்துன்னா நாகையிலேருந்து இலங்கையில் இருக்க காங்கேசன் துறைமுகம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும். உள்நாட்டு வெளிநாட்டு நீர்வழி போக்குவரத்து அந்த டாபிக் இருக்குது இல்லையா, அதில் வருவதெல்லாம். ஓகேங்களா? சென்னை காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நவீன காவல் உதவி மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார். அடுத்து அதாவது காவல் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் முகாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எங்கே அப்படின்னா ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி நடக்குது. சென்னையில் இருக்கிற மாணவங்க நீங்கள் போய் தாராளமாக கலந்துக்கோங்க. அது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். March 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அதாவது பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தியோட படம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருக்க முடியாது. அதனால் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் படிச்சிருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டா இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, தேவைப்படலாம். அதாவது வந்து ஆங்கிலேயர் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மன்னரின் படம் போட்ட பணத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற 48-49 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தாளுகளில் அண்ணல் காந்தியின் படம் அச்சிடப்படலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை ஏற்பட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டுச்சு. அத்துடன் அதுவரை பயன்படுத்திய ஜார் மன்னரின் படம் போட்ட அந்த இதை வந்து நிறுத்திட்டு அந்த சாரநாத் தூணு நமது அரசாங்கத்துடைய முக்கியமான நினைவு சின்னங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு காந்தியடிகளுடைய நூற்றாண்டு விழா 1969 வந்து பார்த்திங்கன்னா சிறும் சிறப்புமாக நடத்த திட்டமிட்டு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளோட படம் போட்ட பணத்தால் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1968 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிடறாங்க. இதற்கான புகைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா யாராவது வரைஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஆய்வுக்கு பிறகு நிறைய பேர் அனுப்புகிறாங்க. சேவா கிராமம் ஆசிரமத்தில் அண்ணல் காந்தியடிகள் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு வரைபடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழால் தேர்வு செய்யப்பட்டுச்சு. அந்த வரைபடத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா மைசூரை சேர்ந்த எஸ் சுப்புகிருஷ்ணா அப்படின்ற ஒரு ஓவிய கலைஞர் தான். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வெகுமதி அளிச்சிருக்கிறாங்க அரசு. அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா 1969 முதல் ரூபாய் நோட்டுகளில் அனைத்திலும் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய படம் வந்து இடம்பெற்றுச்சு. இந்த வரைபடத்தை நம்ம சொன்ன மாதிரி ஓவிய கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அந்த ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 1969 அக்டோபர் 2ஆம் நாள் தான் முதல்ல புழக்கத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போது இருந்த காந்திய படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றப்பட்டு காந்தியினுடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் இருக்கு. அது மட்டும் தான் முன்னாடி வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஃபுல் பிக்சர் தெரியும். இப்போ வரதில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட அந்த ஃபேஸ் மட்டும் தான் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா
மகாத்மா காந்தியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணல், அதாவது காந்தியோடைய பேரன் ராஜாஜியினுடைய பேரன், ரெண்டு பேருமே ஒன்று தான். கோபாலகிருஷ்ண காந்தி வந்து பார்த்திங்கன்னா 2023 ஒரு புக்கு எழுதி வெளியிடுறாரு. அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்ற புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியை பற்றி சில டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா. இது மட்டும் தான் இன்ஃபர்மேஷன், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து மிக முக்கியமான கேள்வி, நம்ம டெய்லி பார்த்துட்டு இருந்த கேள்வி, புதிய தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமாரை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2029 ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருப்பார். ஓகேங்களா. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரான தற்போது உள்ள ராஜீவ்குமாரோடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கி பிப்ரவரி 18 ஓய்வு பெறுது. இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி மற்றும் அது மட்டும் இல்லாமல் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், இந்த 3 பேரை கொண்ட அந்த குழு தான் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கப்பட்டு இவரை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. மேலும் 1989ஆம் ஆண்டு ஹரியானா பிரிவு IAS அதிகாரியான விவேக் ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையராக அறிவிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டையர் ஆகிறாரு. அதனால் இங்கே இருக்கிற மூத்த அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விவேக் ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் 3 இடமும் ஃபுல்லாக தான் இருக்குது. விவேக் ஜோஷி நியமிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரியை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொண்டு வருவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சட்டத்திருத்தம் கொண்டு வந்து தேர்தல் குழு தான் முடிவெடுக்கும். இப்போ இந்த 2 பேர் இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு ஆளை வந்து தேர்தல் குழு நியமித்தாலும் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பீகார் மாநில பேரவைத் தேர்தல் மற்றும் 2026 நடைபெறுவத தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களையும் நடத்திருக்கிறார். ஓகேங்களா. இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தந்த மாநிலங்கள் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்குது. அதை வந்து அவர் நடத்துவார். அடுத்து முக்கியமான கொஸ்டின் தான், 2000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 20 பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மகன் திருமணத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அதானி நன்கொடை வழங்கியிருக்காரு. தனது இளைய மகன் திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை ஒரு பகுதியாக நாட்டிற்கு பல்வேறு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா LKGலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உலகத்தரத்தில் வந்து பள்ளிகளை கட்டி கொடுக்குறாரு. இதில் 20 பள்ளிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய மகனுடைய ஜீத் அதானியுடைய திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நடத்திட்டு அதுக்குண்டான பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நன்கொடையாக வழங்கியிருக்காரு. ஓகேங்களா. மொத்தம் 10,000 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களை ஒதுக்கியிருந்தார். அதன்படி வந்து 6000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையிலும் 2000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா திறன் மேம்பாட்டு மையங்களை உருவாக்குறது, மீதி இருக்கிற 2000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை கட்டுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒதுக்கியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தை பற்றிய கேள்வி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் பெருசாக கொஸ்டின்ஸ் இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா பொருள்களின் உற்பத்தி அதிகரிப்பதன் மூலம் பணவீக்கத்தை குறைக்க முடியும். இது தொடர்பான நடவடிக்கைகள் வந்து மத்திய அரசு ஏற்படுத்துகிறது. மறுமுனையில் நிதி கொள்கையில் சார்ந்த மாற்றங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்தை குறைக்க முடியும். இந்த நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளுது. ஓகேங்களா. பணவீக்கம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டில் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதி கொள்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தலையிட முடியாது. அது முழுக்க RBI தான் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களின் விலைவாசியை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது யாருமே மத்திய அரசு தான். அவங்க அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்தை குறைக்கிறாங்க. நிதி கொள்கை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா RBI வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்தை குறைக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியான அதாவது UU லலித் அவர்கிட்ட வந்து கருத்து தெரிவிக்கிறார் அவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த இரு மசோதாவுக்கும் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்திருக்காங்க. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 39 பேர் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பாஜக MP PB சௌத்ரியை வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருந்தார். அந்த குழுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்ய இருக்கிறார். அடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கு நடக்குது. முதல் முறையாக இந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1476 போட்டியாளர்கள் பங்கேற்கிறாங்க. 30 அணிகளை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 155 பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா களம் காண இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், பாரா விளையாட்டு வீரர்களோட பேர் கொடுத்துருக்காங்க. அது உங்கள் பேர் என்ன விளையாட்டு தொடர்புடையன்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. கேட்கக்கூடிய கேள்வி. டி மாரியப்பன் உயரம் தாண்டுதல், சுமித் அன்டில் ஈட்டி எறிதல், மனோஜ் சபாபதி சக்கர நாற்காலி ரேசிங், மனோஜ் சிங்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா குண்டு எறிதல், முத்துராஜா வந்து பார்த்திங்கன்னா குண்டு எறிதல், ஹகாடா செம்மா வந்து பார்த்திங்கன்னா குண்டு எறிதல், நவ்தீப் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதல், யோகேஷ் கதூனியா வந்து பார்த்திங்கன்னா வட்டு எறிதல் உள்ளிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா குடிப்பத்தக்குள். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் பேர் முக்கியமானது. ஏன்னா வந்து அவரை பற்றி புக்லேயும் நம்ம பள்ளி புத்தகத்திலும் இடம் இருக்குது. அதனால் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற வீரர்களுடைய பேர் அவருங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விளையாட்டுன்னு தொடர்புடையவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா
அடுத்து முக்கியமாக கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான பிபிசியினுடைய சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையாக மானு பக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. இந்த விருதுக்கு வந்து போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் பட்டியல் இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மானு பக்கருக்கு தான் அந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட இருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கங்களை வென்றுக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற சாதனையை அவங்க தான் படைச்சிருக்காங்க. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வென்ற இளம் இந்தியர் 16 வயசுலேயே அவங்க தங்கம் வென்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சாதனை பதிவு பண்ணாங்க. அர்ஜுனா விருது வென்றிருக்கிறாங்க. கடந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியின் வளர்ந்து வரும் வீராங்கனைக்கான விருதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. மானு பங்கருடன் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேரா வில்வித்தை வீராங்கனை சித்தல் தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை அப்படின்ற விருது கொடுக்குறாங்க. முன்னாள் இந்திய கேப்டனான மிதாலி ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையில் விருது வழங்குறாங்க. பேரா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையானுக்கு அவனி லெஹராவுக்கு வந்து சிறந்த பேரா வீராங்கனை விருதும், செஸ் வீராங்கனையான தானியா சச்தேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கான விருது, இந்த விருதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவங்களோட பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரை சேர்ந்த யோகா பயிற்சியாளரான விகாஸ் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பற்களால் 125 கிலோ எடையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி 35.57 வினாடிகள் தூக்கி வைத்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் சாதனை படைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மூத்த மகனான அன்மேஷ் சுவாமி, அது அவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 16, ஆதித்ய சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து 10 ஆகியோரும் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா 105 கிலோ 61 கிலோ எடையை வந்து பார்த்தீங்கன்னா பற்களால் தூக்கி அந்த சாதனையும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இவர் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பார்த்துருப்போம். யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார். ரீசெண்டாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூச்சுக்குழாய் அழற்சி பாதிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க தலைவர் மதகுருமான போப் பிரான்சிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டிக்கன் நகரம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது நாடாளுமன்ற குழுவிடம் 2 முறை பொய் கூறியதற்காக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிங்கப்பூர் எதிர்க்கட்சி தலைவரான பிரதீப் சிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்நாட்டு நீதிமன்றம் 14,000 சிங்கப்பூர் டாலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 9.07 லட்சம். ஓகேங்களா. ஒரு பொய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 7,000 வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் விதிச்சிருக்காங்க. அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 41,000 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ள மத்திய பெருநிறுவனங்கள் விவகாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை மத்திய இணையமைச்சரான ஹரிஷ் மல்கோத்ரா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன திட்டங்கள்லாம் மத்திய அரசு செயல்படுத்திருக்கின்றது அவர் சொல்லியிருக்காரு. சென்னை விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1,260 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பன்னாட்டு முனையம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 12 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளும், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 56 லட்சம் கழிப்பறைகளும், ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 81 லட்சம் வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் இணைப்புகளும், பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் வந்து 79 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கான காப்பீடும் வழங்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் புள்ளி விவரங்கள், அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நினச்சிக்க முடியும். ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிப்ரவரி 25ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்குது. தயவு செஞ்சு விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.